தமயந்தி சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம தமயந்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க, யார் அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இருப்பாங்க, ஒன்றும் புரியலையே, அவங்க வந்து ஏன் இந்த ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப சேனல் சார்பில் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை வந்து நமக்கு வந்து சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல சர்ப்ரைஸ் வந்து பண்ணுறாங்க. இனிமேட்டு ஒவ்வொரு வந்து ரவுண்டும் வேறு லெவலில் மாசாக இருக்க போகுது, ஃபயராக இருக்க போகுது ஒவ்வொரு ரவுண்டுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த ஹோஸ்ட் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் நலன் தாங்கிற விஷயத்த வந்து சொன்னோன்னே இத்தனை நாளாக வந்து நான் கலந்துப்பேன் நானே நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா சேனல் சைட்லேருந்து கேட்டதுனால தான் இது மாதிரி வந்து முடிவில் வந்து இருக்கும். எல்லாருமே வந்து சூப்பராக வந்து சமைக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது மேலும் வந்து சுவாரஸ்யத்தை வந்து கூட்டுற வகையில் தான் நான் வந்து கலந்துக்கிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை காய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம நலனை சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. சுப்பிரமணியன் தான் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. நலன், நீங்கள் இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டே ஆகணும். ஏன் சார், நான் ஏன் சார் கலந்துக்கணும்? தமேந்தி எப்படி இருந்தாலும் மொதல் ரவுண்டு கூட ஜெயிக்க மாட்டா சார், என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி தான் புயலை நினச்சி எல்லோரும் வந்து ரொம்ப சோகமாக வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எதுவுமே வந்து ஆகாதுன்னு கடைசியில் வந்து அது ஒரு காட்டிட்டு போகும்போது அச்சச்சோ இவ்வளோ பெரிய புயலாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. தமேந்தியும் காட்டு புயலாக இருந்துட்டா ஒன்றுமே பண்ண முடியாது, நம்மளை எல்லாரையும் சுருட்டி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இண்டஸ்ட்ரி மத்தியில் எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, ஒரு மரியாதை எல்லாமே இருக்குது. அந்த மரியாதையும் பேரையும் நான் இழக்க வந்து தயாராக இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சுப்பிரமணியம் வந்து சொல்லும்போது, பாஸ் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய அவமானத்தை தான் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆதவன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. எல்லா சுமையும் நான் தான் சுமக்கணுமா? உனக்கு 50 கோடி ரூபா பணமும் கொடுத்து எல்லா லாப நஷ்டத்தையும் நானே பார்த்துக்கிட்டு நீ எதுக்குடா லாபத்தை வந்து சம்பாதிக்கிற? இதனால் உனக்கு எத்தனை கோடி ரூபா லாபம் இருக்கும்? அதனால் நீ கொஞ்சமாவது ரிஸ்க் எடுக்க மாட்டியா? தமயந்தி உன்னோட ஒய்ஃப், நீ வந்து உன்னோட ஒய்ஃப் கிட்ட பேசி முடிவை வந்து மாற்ற வைக்க உன்னால் முடியலை. அதனால் நானே வந்து எல்லா கஷ்டத்தையும் வந்து தாங்கணுமா? இந்த வாட்டி நீ ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காத. நீ இந்த போட்டியில் வந்து கலந்துக்கிட்டாதான் நான் வந்து என் சைட்லேருந்து கொடுக்குற எல்லா காசும் உனக்கு வரும். இல்லாட்டி நீ தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டோட எனக்கு வந்து அந்த 5 கோடி ரூபாய்க்கு வந்து ரிட்டர்ன் வந்து கொடுக்கணும். 6 கோடி ரூபா தரணும். ஓகேனா ஓகே அப்படின்னு சொல்லணுன்னு. சார் நான் கலந்துக்கிறேன் சார், இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான்லாம் வந்து பார்ட்டிசிபெண்ட்டாக வந்து கலந்துக்கிட்டா கண்டஸ்டண்ட்டாக இருந்தால் நல்லா இருக்குமா சார்? நீங்கள் ஜட்ஜாக போனால் தான் எல்லோரும் வந்து சோகமாக வந்து நினைப்பாங்க. ஆனால் கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டா ஒன்றும் ஆகாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே இது எல்லாத்தையும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம நலனை அம்மாவையும் பிரீத்தி வேறு ஒரு மாதிரியாக பார்க்குறாங்களே, அவங்கள வேற சமாளிக்கணுமாங்கிற மாதிரி நலன் வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப இந்த நலனுக்கே வந்து தெரியாத இன்னொரு பக்கம் வந்து இருக்குது. அதை நீங்கள் எல்லாம் போட்டியில் வந்து களம் வந்து காணும்போது உங்களுக்கே தெரியும். இந்த டைட்டில் வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயம் நான் ஃபைனல் வந்துடுவேன், என்னை தாண்டி தான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நலன் வந்து மாசாக ஸ்பீச் கொடுத்துட்டு அப்படியே அவங்க எல்லாருக்கூடையும் வந்து இருக்காங்க. அதே மாதிரி அவங்க தலையிலையும் வந்து அந்த தொப்பி, அதே மாதிரி கழுத்தில் மாலை, இது எல்லாம் என்னென்ன செய்வாங்களோ அது எல்லாம் வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஃபோட்டோலாம் வளைச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் செய்கிற காரியம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்கிற மாதிரி தான் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பிரீத்தி அவன் ஏன் இது மாதிரி செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உச்சக்கட்ட கோவத்தில் வந்து தரன்னு வந்து தமயந்தி வந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. வெளியில் வந்து ப்ரெஸ்காரங்களாம் இருக்காங்க. அவங்கள்ட்டே வந்து எதுவும் பேசாமல் எல்லாரும் வந்து வந்துடுறாங்க. இப்போ நம்ம எப்படி வந்து ஜெயிக்க போகிறோம்? நலன் வேறு வந்திருக்காப்லையே, அவரை ஜெயிக்கிறது வேறு லேசப்பட்ட விஷயம் இல்லை. ஈஸியாக வந்து அவர் வந்து ஃபைனல் வந்துடுவாப்பில். எப்படி நம்ம ஜெயிக்கிறதுன்னு தெரியாமல் எல்லா பார்ட்டிசிபெண்ட்டும் வந்து குழப்ப நிலையில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல எல்லாருக்கூடையும் வந்து சின்னதாக இன்ட்ரோ மாதிரி இருக்காங்க. நான் கலந்துக்கிறேன்னு நினச்சி பயப்படாதீங்க. ஆனால் நீங்களும் வந்து ஒன் ஆஃப் த ரெசிப்பியில் வந்து ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. அதே மாதிரி தான் எனக்கும் சில பல ரெசிபிலாம் தெரியும். அதனால தான் நான் இங்கே டாப் மோஸ்ட்டாக இருக்கேன். எல்லாராலையும் ஜெயிக்க முடியும். அந்த கான்ஃபிடென்ட்டை மட்டும் யாரும் எதுக்காக விட்டு கொடுக்கக்கூடாது. எல்லாரும் அவனுக்குள்ள ராஜா தான், சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சார் சூப்பர் சார், நீங்கள் ஜட்ஜாக இருக்கனால கொஞ்சம் திமிராக நடந்துப்பீங்கன்னு நினச்சோம். ஆனால் எல்லாருக்கூடையும் வந்து கேஷுவலாக வந்து பேசுகிறத பார்த்தா எங்களுக்கே பிடிச்சிருக்குங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து யதார்த்தமாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம நலனே அபிராமி அம்மா வந்து உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. அண்ணன் வந்து லேசில் வந்து இதெல்லாம் போட்டியிலலாம் கலந்துக்க மாட்டாங்கம்மா, அவன் மனசில் வேறு ஏதோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நலனை வந்து தரத்தனன்னு இழுத்துட்டு போகிறாங்க. ஐயோ இப்பயும் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி தடுமாற்றத்தோடு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம நலனை அபிராமி அம்மாவை கேள்வி கேட்குறாங்க. எதுக்குடா வந்து எங்கள்கிட்ட கூட சொல்லாமல் வந்து போட்டியில் வந்து கலந்துக்கிட்டேன்னு கேள்வியும் கேட்டது இல்லாமல் அவங்களும் வந்து விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பொண்டாட்டிக்காக கடைசி வரைக்கும் வந்து என்கரேஜ் பண்ணி விட்டு கொடுக்கலாம் தானே பிளான் பண்ணியிருக்க? பரவாயில்ல, அம்மாவே சூப்பரான நம்புற மாதிரி ஒரு திட்டத்தை போட்டாங்க. ஆமாம்மா, நான் வந்து அவளை கண்ணா அப்படின்னான்னு திட்டுவேன். இது எல்லாம் அவள் ஜெயிக்கிறதுக்குங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் தவிர மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா. அது மாதிரி உருட்டி மிரட்டி வச்சாதான் அவளால் ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு மானேனா இறகு போடுமா, நான் என்ன சொன்னேன்?
கேமரா முன்னாடி பேசுறது பார்க்குறது கூட ஒரு கலைன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறம் தானே அவளுக்கே வந்துச்சு, ஆமாண்டா எனக்கு நம்பிக்கை இருக்குது. அம்மா அண்ணனை நம்பாத, அண்ணன் சொல்கிற பொய்க்கலாம் நீ வேணா நம்பலாம், நானாக நம்ப மாட்டேன். அண்ணனாவது 10க்கு 10 செவுத்துல கூட தோக்கறத கூட விரும்ப மாட்டாங்க. இப்படி ஸ்டேஜை போட்டு அதுவும் பிரம்மாண்டமான ஒரு போட்டியில் வந்து தமயந்திக்காக விட்டு கொடுக்க போகிறாங்களா? என்னென்ன அம்மா வேணால் நம்பலாம், ஆனால் நான்லாம் நம்ப மாட்டேன். நீ எவ்வளோ பெரிய கேடின்னு எனக்கு நல்லாவே தெரியும். தமயந்தியோட மெஸ் வந்து நீங்கள் மூடுறதுக்காக என்னென்ன சதித்திட்டம்லாம் போடுறீங்க அப்படின்னா, நீ வந்து அந்த அக்ரிமெண்ட்டே கேன்சல் பண்ணிட்டேன்னா தமயந்தி மட்டும் மெஸ்ஸை வந்து நல்லபடியாக நடத்தலாம். தமயந்தியை விட்டு கொடுத்து தான் அந்த மெஸ் வந்து நீ வந்து பிடிக்கணுமா? என்னென்ன நீ காமெடி பண்ணிகிட்டு இருக்க? உன் மேலே அம்மா வேணால் நம்பிக்கை வச்சுருக்கலாம், ஆனால் எனக்கு சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல பிரீத்தி. இதை கேட்டோன்னே நம்ம மனசில் இருக்கிற திட்டத்தை அப்படியே சொல்கிறாளே, இதுக்கு என்ன தெரியுதுன்னு நினச்சோம். ஆனால் எல்லாமே தெரியுது போல இருக்கே பிரீத்திக்கு. அந்தளவாக நம்மளோட ஆக்டிங் இருக்குது. அம்மா வந்து தாங்க மாட்டாங்களே, கடைசி நேரத்தில் வந்து நம்ம உல்ட்டாவாக நடந்துக்கிட்டாங்கிற மாதிரி கோவத்தில் இருக்காங்க. நம்மளால வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. தமயந்தி வந்து பெட்டில் வந்து உட்காந்துட்டு அவங்க வந்து ரொம்ப சோகமாக வந்து யோசிக்கிறாங்க. என்ன செய்ய போகிறேனே தெரிலைங்களேங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படி இந்த போட்டியில் வந்து ஜெயிக்க போகிறோம்? ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எடுத்தோன்னே ரெசிபி வேணால் நல்லா இருக்கலாம், ஆனால் இந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து நீங்கள் எதுவுமே செய்யலைன்னு தான் சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி தடுமாற்றத்தோடு இருக்கிறப்ப தமயந்தியை வேற ஏமாற்றணும். ஆனால் தமயந்தி நம்ம என்ன யோசிப்போம் ஏது யோசிப்போம்னு எல்லாமே தெரியும். பிரீத்தியே கெட்டிக்காரத்தனமாக கண்டுபிடிச்சானா தமயந்தி என்னெல்லாம் கண்டுபிடிப்பாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு வாட்சு மோதிரம் இது எல்லாம் வந்து அவுத்து வச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம நலன் அது மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.